நீர் என்னை காண்கிற தேவன் நீர்தானே, என் இதயத்தில் வாழ்கிற தேவன் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே, உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் என் துதிகளின் பாத்திரரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, நீர் என்னை காண்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, நீர் எந்தன் எல்ரோய். ஓ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. ஓ காரியங்கள் முடிந்ததும் மனிதன் அன்போ மாறியதே, ஆனால் உம் அன்போ மாறாததே. அக்காரியங்கள் முடிந்ததும் மனிதன் அன்போ மாறியதே, ஆனால் உம் அன்பு மாறாததே. சொல்லமா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, நீர் என்னை காண்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, நீர் எந்தென்னில். கடைசியா ஓ பணிந்தேன் நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, எப்படி பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. பணிந்தேன் நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. ஓ நாசியிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கின்றீர். நாசியில் சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கின்றீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, நீர் எந்தன் காண்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, நீர் எந்தன் எல்ரோய். உமக்கே உமக்கே ஆராதனை, நீர் எந்தன் எல்ரோய். நீரே என்னை காண்கிற தேவன், நீரே என்னை வாழ்கிற தேவன், நீரே என்னை உயர்த்திடும் தேவன் எந்தன் எல்ரோய். ஓ நீரே என்னை காண்கிற தேவன், நீரே என்னில் வாழ்கிற தேவன், நீரே என்னை உயர்த்திடும் தேவன் எந்தன் எல்ரோய். ஓ ஆராதனை, 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 நீர் என்னை காண்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே
சத்தமாய் தட்டி ஆமென். ஹல்லேலூயா. நாம் துணிந்தோம். யாருக்காக? அநேக மனிதருக்காக. அவங்க வாழணும் என்று சொல்லி நம்ம ஒரு பொதுநிலமாக மாறணும். கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவில்லை என்று சொல்லி என்ன பண்றாருன்னா நமக்கு நினைவு கூட்டுகிறார். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய ஜெபங்கள் எப்படியாப்பட்டது, நம்மளோட விசுவாசம் எப்படியாப்பட்டது. இந்த தலைப்பு இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் உங்களை காக்க வைக்கும், ஆனால் தோற்க வைக்காது. Faith will make you wait but not make you fail. விசுவாசம், கர்த்தரை விசுவாசிக்கும் போது சில நேரத்தில் நம்ம காத்துதான் ஆக வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்றார், உன் காத்திருப்பு தோல்வியாய் மாறாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த இடத்துல 3 மனிதர்களை குறித்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஆபிரகாமை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விருப்பப்படுகிறேன். இரண்டாவதாக தானியேல், மூன்றாவதாக மார்த்தாளை நாம் பார்க்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது சாதாரணமானது அல்ல. இந்த விசுவாசம் இவர்களை எங்க கொண்டு போகிறது? பலர் மனுஷனுடைய தூஷண வார்த்தை எங்க கொண்டு போகிறது? அவர்களை கல்லறைக்கு கொண்டு போக அது முயற்சி எடுத்தது. மற்றவங்க அநேகர் செத்து போகணும் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது, இன்னும் எவ்வளவு காலம் நீ விசுவாசத்துல வாழுவ, இன்னும் எத்தனை காலம் நீ இப்படி ஓடுவ என்று சொல்லி நம்மளை பார்த்து நகைச்சு நம்மளை எல்லாரும் குழில தள்ளதான் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா கர்த்தர் நமக்காக என்ன செய்ய போகிறார்? Will your faith wait for his timing? உங்களுடைய விசுவாசம் அவருடைய நேரத்திற்காக காத்திருக்குமா, அல்லது அந்த காத்திருப்பு தோல்வியாய் மாறுமா? எந்த நிலையில இருக்கிறீங்க இன்னைக்கு? எதை குறித்து ஜெபிக்கிறீங்க? எதை குறித்து காத்து கொண்டிருக்கிறீங்க? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் நன்மையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த கர்த்தரை சார்ந்து நான் வாழ்வதில் எப்படியா இருக்கணும்னு சொன்னா ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவர் நமக்கு தெரியும், அவர் மனுஷனை போல பேசுகிறவர் அல்ல. அவர் மனுஷனாய் வந்தது உண்மைதான், ஆனா 100க்கு 100 கடவுளை போல கடவுளாகவே அவர் நடந்தார். அவர் மனுஷனாய் வந்தது, மனுஷ குணாதிசயம், மனுஷ சுபாவங்கள் எல்லாம் 100க்கு 100% மனுஷனாய் பூமிக்கு மாம்ச ரத்தத்தோடு வந்தார். ஆனால் அவருடைய குணாதிசயம் எப்படியாக இருந்ததுன்னு சொன்னா, அந்த மனுஷன் தோற்றத்தை போல அல்லாதபடிக்கு அவர் தேவனாய் விளங்கினார். சோதிக்கப்படும் போது அவர் என்ன பண்ணல? விழப்படல, ஜாக்கிரதையாய் ஞானம் உள்ளவராய் இருந்தார். இவன் நான் பேசுகிற வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுமா என்று சொல்லி அவனை பிரியப்படுத்தத்தக்கதாக அவர் நடத்தல. பணிந்தேன், நான் துணிந்தேன், சில மனிதருக்காக சிலர் வாழ மாறினேன், ஒரு பொது நிலமாக. வார்த்தை புரியுதுங்களா? தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நன்மையில பிரவேசிக்கணும் என்று சொல்லி தம்மையே தம்மை காட்டி கொடுத்தாரு. தான் ஒரே பிறன குமாரனை அனுப்பினார். எப்படியாய் மாறுகிறார்? நீங்க வாழணும், நம்ம வாழணும் என்று சொல்லி அவர் என்ன பண்றார்? சிலுவையில ஏற்றப்படுகிறார். சிலுவையில ஏற்றப்பட்டது எதுக்குன்னு சொன்னா, உங்களுடைய கண்கள் இவ்வளவுதான் பார்க்கவும் தெரியும். அதனால் தேவன் சொல்ல, அண்ணாந்து பார், சிலுவையில வெற்றி சிறந்துட்டேன். இனி நீங்க தோல்வியை காண ஒரு நாளும் முயற்சி எடுக்காதீங்க. ஏன்னு சொன்னா, உங்களோட தோல்விகளை எல்லாவற்றையும் சிலுவையில் என்ன பண்ணிட்டேன்? நான் சுமந்து முடிச்சிட்டேன். நீ முடிச்ச காரியத்தை வைத்து நீ வேதனைப்படாதன்றாரு. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம்னு சொன்னா, இந்த இடத்துல ஆபிரகாமை தேவன் சந்திக்க வருகிறார். இந்த இடத்துல இந்த சந்திப்பு எப்படியாய் மாறுகிறது அப்படின்னு சொன்னா, இவங்க எதிர்பார்த்திராதது, இவங்களுடைய வாழ்க்கையில ஓடுகிறதான ஓட்டத்தின் மாறுதல் இங்க ஏற்படுகிறது, நடக்கிறது என்பதை கர்த்தர் நிரூபிக்கும்படிக்காக அவர் இறங்கி வருகிறார். வாசிங்க, எடுத்துவங்க. இவர்கள் கேட்கிறார்கள், where is your wife Sarah? They asked him. Then he said, there in the tent, he said. Then one of them said, I will surely return to you about this time next year, and Sarah your wife will have a son
வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே? உன் மனைவியாகிய சாராள் எங்க? அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். ஆமா. அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு குமாரன் இருப்பாள் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். வாசிங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு ஆண்டவன் கிழவனாயும் பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால் எங்க எப்படி அந்த டென்ட் கிட்ட நின்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்களாம். எப்படி டென்ட் கிட்ட அந்த கூடாரத்திட்ட நின்னுட்டு இவங்க பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒட்டு கேளுங்க. இந்த சத்தத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கட்டும், எங்க இருக்கிறவங்களாம் ஒட்டு கேட்கட்டும். ஆனா உங்களுடைய காதுகளுக்கு இந்த வார்த்தை படட்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னா, நான் வந்தது வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக. இங்க பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அதை காமிச்சிட்டு நேராக நான் வசனத்திற்கு நேராக வரேன். சரியாய் 16 வாசிங்க. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு, கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையை கவனிங்க, அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழி விட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் போதுங்க. இங்க இங்கிலீஷ்ல எப்படியா சொல்லுகிறது? Then the Lord said, shall I hide from Abraham? 17 வாசிங்க. KJV ல வாசிங்க. KJV என்ன, NKVG என்ன இருக்குதோ வாசிங்க. And the Lord said, shall I hide from Abraham? தமிழ்ல என்ன இருக்கு? மறைப்பேனோ, நான் மறைக்கலாமோ? அப்போ கர்த்தரால மறைக்கவும் நிப்பாட்டவும் முடியும். இந்த இடத்தை ஹைலைட் பண்ண ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய தாசர்களுக்கும் அவர்களுடைய குமாரத்திக்கும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, ஒரு ரகசியத்தையும் மறைக்காதபடிக்கு வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறார். எப்போனா நீங்க அந்த நிலையில, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல நீங்க தரிச்சு காத்து கொண்டிருக்கும் போது, உங்களுடைய பலன் இதை ஏற்றுக்கொள்ள விருப்பமும் இருதயம் இல்லாத போது உங்களால் அது தாங்க முடியாது. நீங்க வந்துட்டு இருக்கீங்க, எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டு உங்களாலும் பதட்டம் ஆகும். அதனால நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்துட்ட பிறகு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுப்பா. அப்ப அப்படி சொல்லும் போது என்ன, நீ வரும்போதே சொல்லக்கூடாது, வரும்போதே பஸ்லாம் நீ அழுதுன்னு வந்துட்டு இருப்பா. அதனால நான் என்ன பண்ணேன், இங்க வந்துட்ட பிறகு சொன்னேன், டென்ஷன் ஆகாத, எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆயிருக்கு. ஆனாலும் ஹார்ட் பத நடிக்கும், திடீர்னு மூச்செல்லாம் இழுக்கும், என்னென்னதோ நடுக்கும். இவரை அட்மிட் பண்ண பார்த்தா அவங்களே அட்மிட் பண்ணும். ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி அவ்வளோதான். கொரோனா யாருக்கும் வந்துட்டு இருக்கோம், அவங்கள பார்த்து நம்ம செத்துட்டு இருக்கோம், அவன் உயிரா போயிட்டு இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நீங்க என்னத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருக்கு தெரியும் இவர்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும். ஏன்னா உன் சந்ததியை பெரிதாக்குவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். இங்க என்ன இல்லை, பிள்ளை இல்லை, நாங்க முதி வயது ஆயிட்டோம், நாங்க கிழவனா ஆயிட்டோம். எங்க குழந்தை?
கர்த்தரால கூடாதது எதுனா ஒண்ணு இருக்கா? தேவனால் கூடாதது எதுனா ஒண்ணு இருக்கா? உங்களுடைய விசுவாசம் சில நேரத்தில் உங்களை காத்திருக்க வைக்கும். நீ கர்த்தருக்காக காத்திருக்கும் போது, ஏங்க அவர் குழந்தை பிறக்கும் போது 100 வயசுங்களாங்க. இன்னைக்கு நம்மளால 5 நாள், ஏன் 5 நிமிஷம் காக்க முடிய மாட்டேங்குது. ஒரு உபவாச ஜெபம் போடுகிறோம் அப்படின்னு சொன்னா உடனே ஜெபம் வேணும், உடனே பதில் வேணும், உடனே எல்லாம் நடக்கணும்னா நீ உடனே உனக்கு பதில் வருகிற அளவுக்கு நீ திராணி உள்ளவனா? அவ்வளவு விசுவாசமும் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவனா? இன்னைக்கு ஜெபம் சொல்ற, நாளைக்கு எங்க இருக்கிறிய நீ உன்னை பார்க்கறதே கஷ்டமாயிருது. நீ இன்னைக்கு ஜெபம் சொல்ற, நாளைக்கு வந்துட்டு இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லி ஓடுற நேரத்தில், உன்னுடைய காரியங்களை பார்த்து நீ ஓடுகிற நேரத்தில் இந்த விசுவாசத்தின் ஆன்சருக்காக நீங்க எப்படி காத்துக்கிட்டு இருப்பீங்க? இப்போ இங்க என்ன சொல்லுகிறார்ன்றா, Abraham will surely become a great nation, great and powerful nation, and all nation on earth will be blessed through him. இவனோட சந்ததிகள் பெருக பண்ணோம். இவன் ஆசை எங்க குழந்தை பொறுப்பதற்கு முன்பாகவே தேவன் வாக்குரைக்கிறார். இவரை என்ன பண்ணுகிறார்? அந்த வார்த்தையை நம்பி காத்திருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லட்டும், நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் போது தயவு செய்து அந்த விசுவாசத்தை விட்டு விலகிடாதீங்க. உங்களுடைய ஜெபம் எவ்வளவு வெயிட்டான ஜெபம் உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த வெயிட்டான ஜெபம் உங்களை வந்து சேரணும்னா நீங்க வரீங்க, 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு உங்க பாட்டுக்கு உங்க வேலைகளை பார்க்க போயிடுறீங்க. உங்களுக்கு தெரியுங்களா அந்த ஜெபம் உங்ககிட்ட வர்றதுக்கு அந்த ஜெபம் எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அந்த ஜெபம் உங்களை அடைய வேண்டும் என்று சொன்னா நீ அந்த ஜெபத்தின் அந்த ஐக்கியத்துல அந்த சங்கிலியில இல்லாதபடிக்கு உன்னை தடை பண்ணி பிசாசா அந்த ஜெபத்தையே மறக்க செய்யறான். கடைசியா நீங்க எதற்காக ஜெபிச்சீங்க? வைராகியமா என்ன காரியத்துக்காக ஜெபிச்சீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம டெய்லி வரோம், ஏதோ ஒன்று வேணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போயிடுறோம். அதோ ஜெபம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஆண்டவரே இவங்கள பாருங்க, அவங்கள பாருங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. நெக்ஸ்ட் நாள் என்னத்தை ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே நீங்கள் செஞ்சால் கரெக்டாக செய்வீங்க, எதனா பார்த்துக்கிட்டு செய்யுங்க. எப்படி மாறிச்சு பாருங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் கேட்டது தாமதமாகும், நீங்கள் கேட்டது வரும், வராமல் போவோம், நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அதனால ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு எப்படி ஜெபிக்கிறோம்? நீங்கள் பார்த்து செய்யுங்கப்பா, உங்களுக்கு தெரியாதுதா? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை நான் கனப்படுத்துகிறேன். உன் விசுவாசத்தை கனப்படுத்துறது மாத்திரம் கிடையாது, நீ காத்திருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தை அடையக்கூடிய ஒரு, எப்படி சொல்றதுங்க, நீங்க நன்மை அந்த பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் உன்னை அடையணும்னா நீ அதற்கு பாத்திரனாய் மாறணும். அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளும்படிக்காக உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தணும். It is not that God is not giving you blessings. ஆண்டவர் ஆசீர்வதிக்காதவர் இல்ல, ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு நீ என்ன நிலையா எப்படி மாறுற? நம்ம புத்தி சொல்லுங்களா? ஒரு நன்மை கெச்ச உடனே டாட்டா டாட்டா, சாத்தானுக்கு டாட்டா, பாய் பாய், அந்த மாதிரி தேவனுக்கே டாட்டா காமிச்சிடுறோம். ஆமா தானேங்க? கெடிச்ச உடனே நம்ம மறந்துடுறோம். நீங்க அந்த நன்மையை ருசி பார்க்கத்தக்கதாக கர்த்தர் இன்னார் என்பதை நீங்க ஒவ்வொரு நாளும் நினைக்க மறந்துடக்கூடாது. ஆபிரகாமை அவர் மறக்கல. ஒரு குழந்தை பிறகுறதுக்கு 1 வருஷம். இப்போ இவர் சொல்றாரு, இந்த நாள் அடுத்த வருஷம் வரும்போது உன் கையில ஒரு குழந்தை இருக்கும் பான்றார். இருந்துச்சா இல்லையா? இவன் என்ன பண்றாங்க, காது ஒட்டு கேட்டுட்டு உனக்கு உங்க ஆசீர்வாதம் மேல ஹோஹோன்னு இருக்கலாங்க, ஆனா கர்த்தருடைய வாக்குல அவர் உண்மையா இருப்பார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பை நீங்க அழுதிங்க தெரியுங்களா? ஓன்னு அழுதிங்க தெரியுமா? வேதனை பட்ட தெரியுமா? இவைகள் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இம்மீடியட்டா அவருக்குள்ள இந்த ஆசீர்வாதம் புறப்பட்டுருச்சு, அவருக்குள்ள இந்த நன்மை புறப்பட்டுருச்சு, உங்களை தேடி வந்துருச்சு. அது வந்து சேரும். அது மட்டும் நீங்க என்ன இருக்கணும்? தாமதமா இருக்கணும். அவருடைய குணம் ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதிக்காதது இல்லை. நீங்க அழுவு, நீங்க கேட்ட எல்லா விஷயத்தையும் அவர் கண்டபடினால் அவர் என்ன பண்ணுகிறார்னா, அவர் நன்மையை செய்துட்டார். நீ அந்த நன்மையை காத்து பெற்றுக்கிறதுக்குள்ள நம்பப்படுற ஒரு பாடு இருக்கிறது. ஐயோ இயேசு சுவாமி, ஹல்லேலூயா. நீங்க ஏனோ தானோன்னு கேட்கலாங்க, ஏனோ தானோன்னு வாழலாங்க. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. அவர் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதங்கள் ஞானம் உள்ளதாக இருக்கும். இதுக்கு இன்னொரு மனுஷனை காண்பிக்க ஆசைப்படுகிறேன். தானியேலை காண்பிக்க ஆசைப்படுகிறேன். இங்க தானியேல் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிறாரு.
இந்த ஜெபம் எப்படியாப்பட்டதாய் மாறுகிறது அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. தானியேல் 10:12 எடுத்துங்க, வாசிங்க. தானியேல் 10:12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தினதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. போதங்க, நீ ஜபிக்க ஆரம்பிச்ச முதல் நாளே உன் ஜெபம் எங்க ஏற்றப்பட்டுருச்சு? ஆண்டவர் தேவன் கேட்டுட்டாரு. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் செவிகளை திறந்து காத்துட்டு இருக்கிறார். நம்ம பக்கத்து வீட்லயோ நம்ம பக்கத்து சொந்த பந்தங்களோ போல இல்ல. அவர் என்ன பண்றாருன்னா, காதை திறந்து என் பிள்ளை இன்னைக்கு என்ன என்கிட்ட பேசுது, என்கிட்ட என்னத்தை கேக்குதுன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல இந்த தூதன் வந்து சொல்லுகிறான், நீ ஜெபித்த ஜெபத்தை முதல் நாளே கேட்டப்பட்டுச்சுப்பா, நீ உக்காந்த போது ஆண்டவர் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு என்ன சொல்றார், வாசிங்க. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். என்னோடு கூட என்ன பண்ணா? எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளின் ஒருவன், அதாவது வாசிங்க, மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜ்யனிடத்தில் தரித்திருந்தேன். அப்பொழுது கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிக்கதை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு வந்தேன். என்ன நடக்குது? 21 நாள் மண்டலங்கள்ல போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது உங்களோட ஜெபம் கேட்கப்படலை என்பதனுடைய அர்த்தம் கிடையாது. அது நீங்க ஜெபித்த ஜெபம் வல்லமை உள்ளது. ஐயா, நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது உன் சொந்த பந்தங்களுக்கே விருப்பம் இல்லாத போது பிசாசுக்கு எப்படி விருப்பம் இருக்கும்? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க அந்த இடத்துல அந்த ஸ்தானத்துல நிற்கும் போது, அதை விடுங்க, ஒரு காரோ பைக்கோ சைக்கிளோ டிவியோ ஃப்ரிட்ஜோ ஏதோ வாங்கிட்டீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் சும்மாவா விடுறான் உங்களை? இல்லை உங்க சொந்த பந்தம் சும்மாவா விடுறாங்க? என்ன பேசுறாங்கம்மா சொல்லுங்க, ஒரு டைலாக் என்ன? தெரியாதா? அவன் மட்டும் பாடு கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். நம்ம வாய்க்குதே வாய் என்ன சொல்றதுங்க? பக்கத்துல இருக்கிறவனுக்கு பிடிக்கல, குடும்பத்துல இருக்கிறவனுக்கு பிடிக்கல, அப்ப எப்படி பிசாசுக்கு பிடிக்கும்? அதோ கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய விசுவாசத்தில் தரித்து கொண்டிருங்க, பலனுள்ளவர்களா இருங்க, போல்டா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் நீங்க ஜெபித்த ஜெபத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் தாமதித்தாலும் அதை தோல்வியில விட மாட்டாருங்க. அவர் ஜெபத்தை உங்களை அடைய வைக்கிற வரைக்கும் விட மாட்டாருங்க. அந்த ஜெபம் அடையலன்னு சொல்லி தூக்கி அப்படியே குப்பையில போட்டுற மாட்டார். அவர் கொடுத்துட்டாருன்னா நம்மளை வந்து அடைஞ்சிடும். உங்களோட விசுவாசம், உங்களோட ஜெபம் உங்களை காக்க வைக்கும் தவிர உங்களை தோல்வியில விடவே விடாது. இவர் சொல்லுகிறாரு, நீ ஜெபிச்ச ஜெபம் முதல் நாளே கேட்டுருச்சுப்பா. தாமதிக்கிறது தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கலன்றது அர்த்தம் கிடையாது. உன் வேதனை அவருக்கு தெரியுங்க, உங்க கண்ணீர் அவருக்கு தெரியும், நீங்க கூப்பிடுகிறதான கூப்பிடுதல் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஆனால் ஏன் தாமதிக்கிறார்னா, சில மனுஷர்களை நீ உன் சொந்த கண்ணில் பார்க்கணும். சில நான் நிக்கிறேன்னு சொன்னாங்க தெரியுங்களா, அவங்க இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்களா? இல்ல, நான் நிக்கிறவங்க கூட சொன்னாங்க, இன்னைக்கு நிக்காம போயிட்டாங்க. அதை நீ கண்ணில் பார்க்கணும், உங்க சொந்த கண்ணில் பார்க்கணும். நீ இவர்களையே குறிப்பிட்ட ஆட்களை இவ்வளவு காலம் நம்பிட்டு இருக்கிற, உங்களை நம்புவதை பார்க்கலாம், உங்களை விசுவாசிப்பதை பார்க்கல, அவங்கள விசுவாசிட்டு இருக்கீங்க தெரியுங்களா? அவங்களுடைய உண்மையான முகத்தை நீங்க பார்க்கணும் என்பதற்காக என்ன பண்றார்? அவர் உங்களை பொறுத்து காக்க வைக்கிறார். ஏன்னா ஆசீர்வாதம் வந்துட்ட பிறகு பாரு, பணிந்தேன் நான் துணிந்தேன், சில மனிதருக்காக பிறர் வாழ மாறினேன், ஒரு பொது நிலமாக. நீங்க பொது நிலமாய் மாறக்கூடாது என்பதற்காக அவர் மாறிட்டார். நீங்க ஆசீர்வதித்த பிறகு சத்ரு வந்து பிடுங்கின்னு போகக்கூடாதபடிக்கு உங்களை ஜாக்கிரதையும் ஞானம் படுத்துகிறார். ஹல்லேலூயா.
ஆசீர்வாதங்கள் என்பது நீங்க சுதந்திரிக்க கூடியதா இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. இந்த ஜெபம் எப்படியாப்பட்டதுன்னு சொன்னா, இந்த ஜெபம் ஜேர்னி நம்மளை பல காரியங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறது, தாழ்மையை கற்றுக்கொள்ள வைக்கிறது, பொறுத்திருக்க கற்றுக்கொள்ள வைக்கிறது. வான மண்டலத்தில் சேனைகள் நின்று உங்களுடைய ஜெபங்கள் உங்களை அடையக்கூடாது, நீங்க விசுவாசம் அற்று போய் கர்த்தரை வெறுத்து வழி விலகி போகணும் என்பதுதான் அவனுடைய திட்டமாக இருக்கிறபடினால் அவன் எல்லா பலனை கொண்டு அவன் போராடி கொண்டிருக்கிறான். அவனுடைய முழு பலனை கொண்டு போராடுகிறான். எதுக்குன்னா நீங்க பின்மாற்றம் அடையணும். இயேசு 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 நம்பினே, ஜெபிச்சியே நடந்துதா, ஜெபிச்சியே நடந்துதா. அம்மா நேற்று தினத்தில் பேசும்போது யோசேப்பு கனவு காணும்போது 17 வயசு, he was 17 years. இந்த கனவு எப்படியாப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா, இவங்க அண்ணன்கள் எல்லாம் என்ன பண்றாங்களாம், யோசேப்புக்கு முன்பாக பணிகிற மாதிரியும், வானத்தில் இருக்கிற சூரிய நட்சத்திரம் சந்திரன் எல்லாமே இவனுக்கு பணிகிற மாதிரியும் பார்க்கறான். இதை சொன்னா யாரும் நம்பல, யாரும் விசுவாசிக்கல. ஏன்னா யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது, இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கும் போது, யாக்கோபு நீ விசுவாசி, அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணியிருக்கணும், உன் மகனை முழுமையா 100க்கு 100 நம்பி இருக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, என்னடா நானே உன்னை பண்ணினோன்னு நினைக்கிறியாடா, நானே கர்த்தருடைய புள்ள, நீ என்னையே எதிர்பார்க்கிறியா அப்படின்னு சொல்லி அவரை அசட்டை செய்து அனுப்பிச்சார். ஆனா ரகசியமா நினைக்கிறார், என்னன்னு கர்த்தர் செய்தாலும் செய்திருவார். யாக்கோபுக்கு தெரியும் தேவன் யாரு என்று சொல்லி, இஸ்ரவேலுக்கு தெரியும் தேவன் யாருன்னு என்று சொல்லி. நிறைவேறாம போச்சா? ஆசீர்வாதத்தை காண்பித்த தேவன் ஆசீர்வாதத்தை காண்பித்ததற்கு முன்பாக குழியை அவர் காண்பிக்கவில்லை, வேதனையை காண்பிக்கவில்லை, அடிமைத்தனத்தை காண்பிக்கவில்லை, சிறைச்சாலையை காண்பிக்கவில்லை, துரோகத்தை காண்பிக்கவில்லை. ஆண்டவர் என்ன பண்ணார்னா சிங்காசனத்தை காமிச்சார். சிங்காசனத்தை காமிச்சிட்டு என்ன பண்ணுகிறாருன்னு சொன்னா, அதன் வழியாய் நடக்கத்தக்கதாக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க, உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய விருப்பம், உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய நோக்கம். நீங்க நன்மையாய், சுகமாய், ஆரோக்கியமாய், பலனாய் வாழ்வதே கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. தயவு செய்து நீங்க காத்திருக்கிற நேரத்தில் இந்த ஜெபம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க, காத்திருங்க. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல பலனடைந்து செட்டைகள் அடிச்சு உயர பறப்பார்கள். He will never make you to fail. உங்களை அவமானப்படுத்த விட மாட்டான். உங்க அவமானம் அவருடைய அவமானங்க. அதனால தான் நிர்வாணியாய் சிலுவை மேல் தொங்கினார். ஜெபம் என்பது தாமதம் என்று சொல்லி நீங்க வாழ்க்கையில் நிர்ணயிச்சு, don't force yourself, don't make a decision that when I pray the prayer will be, என்ன சொல்றீங்க, அந்த ஜெபம் காத்திருந்து காத்திருந்து காத்துக்கொண்டே இருக்கணும் என்று சொல்லி நீங்களே ஒரு நிர்ணயத்திற்குள்ளாக ஒரு முடிவுக்குள்ளாக வந்துடாதீங்க. உங்களோட விசுவாசம் காப்பாற்றப்படுகிறது. நீங்க விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அம்மா எவ்வளோ ஜெபிச்சோம், எவ்வளோ தாமதமா இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறோம் இல்லையா, உயிரோட ஜீவனோட நிற்கிறோம் இல்லையா. இந்த இருதயத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். இல்லைன்னா வழி விலகி இருக்கணும், அவனை போல வழி விலகி இருக்கணும், அவனை போல அவிசுவாசியாய் மாறி இருந்திருக்கணும், அவனை போல பின்மாற்றம் அடைந்து நான் செத்து இருக்கணும். ஆனால் கர்த்தர் என்னை இன்னும் ஓட வச்சிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தர் படுகிற கொடுமைகள், கணவன் மனைவி, மனைவி கணவன், பிள்ளைகள் தாய் தகப்பன் பிள்ளைகள் என்று சொல்லி கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அப்பயே ஓடிட்டு இருக்கலாம், ஆனா ஓடாமல் தரித்து நின்று கொண்டிருக்கிறோம்னா கர்த்தர் நம்ம மேல கிருபையை வச்சிருக்கிறார். அவருடைய கிரேஸ், அவருடைய லவ், அவருக்கு தெரியும் நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி, அவருக்கு தெரியும் நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். உங்களுக்கு விரோதமாய் சத்ரு போராடி கொண்டிருக்கிறான். அந்த சத்ருவின் வல்லமை முறியடிக்கத்தக்கதாக உங்களுடைய ஜெபங்கள் மாறணும். ஆண்டவரே
மண்டலத்துல காணப்படுகிற பிசாசின் சேனைகளை முறியடித்து உடைக்கிற ராஜா. என் ஜபங்களை வந்து சேரத்தக்கதாக கர்த்தரும் தூதனாகிய மைக்கேல் அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஜபத்தை கொண்டு வரும்படியாக கேப்ரியேல் அனுப்புங்க ஆண்டவரே. இவர்கள் வழியில எந்த சத்ருவின் வழி ஆண்டவரே சதிகள் வந்தால் அதை முறியடித்து போடுங்க என்று சொல்லி உங்களுடைய ஜபங்கள் கருத்துள்ளதாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா நம்ம சாதாரணமானவங்க என்று சொல்லி? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாம் வரோம், சர்ச்சுக்கு வரோம், சோத்திரம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு போறோம். இல்லைங்க, உங்க மேல ஒரு அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு. உங்க மேல ஒரு அக்கினி எரிஞ்சிட்டு நீங்க தூங்கும் போது, நடக்கும் போது, ஓடும் போது, ஒடியாரும் போது ஒரு தூத நெருப்ப வச்சு உங்க கூடயே காத்து கொண்டிருக்கிறான். தயவு செய்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அவிழ்த்து போடாதீங்க. டோன்ட் quench your spirit. பரிசுத்த ஆவியானவர், தாவீது பயப்படுகிறார். ஆவியானவரே, ஆவியானவரே, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதையும். ஏன்? ஏன்னா சவுலுக்குள்ள ஆவியானவர் விலகினதை தாவீது பார்த்தான். பார்த்தபடினால என் பாவத்தின் மிகுதி ஆண்டவரே, I have sinned against you Lord, please do not remove your spirit from me O God. கதறுகிறார். ஆண்டவரே, நான் பார்த்தேன், என் கண்கள் பார்த்தது, நான் உணர்ந்தேன், நான் நடந்தேன், நான் அவங்க கூட பயணித்தேன். அந்த சேம் வே, அதே போல உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா என்று சொல்லி கதறுகிறார். ஹல்லேலூயா. ஆனா தேவன் சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வச்ச ஆவி அது ஒரு நாள் எடுக்கப்படாது, அது நிரந்தரமா உனக்குள்ள தங்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்துறீங்க. You are grieving the Holy Spirit. எதனால என்பதை நீங்களே உங்களை கேளுங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு செயல்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிறார். அவர்களை செயல்படுத்தாதபடிக்கு சத்ருவானவன் என்ன பண்றான்? அவரை துக்கப்படுத்தும்படிக்காக பல செயல்களை கொண்டு வந்து அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். உங்களை அறியாமலே கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க, வேதனைப்படுத்துறீங்க. அவருடைய அனலை நீங்க என்ன பண்றீங்க? அனல் இல்லாதவைகளை போல மாற்றுறீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் ஜெபத்தை நிச்சயமாய் நீர் பதில் செய்வீர், என் ஜெபத்திற்கு பதில் செய்வீர். உம்முடைய ஆவியானவரை நான் வல்லமையாய் எரிய விடத்தக்கதாக என்னை நிறுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன கேட்குறாங்க, நீங்க மாத்திரம் ஏன் பாஸ்டர் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க மாத்திரம் எப்படி பாஸ்டர் இப்படி விடுதலையை ஆராதிக்கிறீங்க? நீங்க மாத்திரம் என்ன பாஸ்டர் இப்படி இருக்கிறீங்க? அப்படின்னும் போது நான் சொன்னேன், நான் சபையில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் எங்க இருந்தாலும் என் ஆராதனை இப்படி தான் இருக்கும். ஒரு கொள்ளையை போல தான் ஆராதிச்சுட்டு இருப்பேன். பக்கத்துல யார் இருக்கிறாங்க, இவங்க யார், என் தேவனை நான் ஆராதிக்கணும். உம்மை ஆராதிப்பதே என் வாஞ்ச, உம்மை துதிப்பதே என் விருப்பாண்டவர். ஏன்னா நீர் எனக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க. ஏய், என்ன கத்தாது அப்படிலாம் ஜெபம், டப்பார்னு ஒரு அடி போ தூரம். ஓ ஹல்லேலூயா, அவ்வளோதான். ஏய், அப்படி பண்ணா அது இன்டீசென்ட்டா இருக்கு. இப்ப பாரு இன்டீசென்ட்டா கையெல்லாம் மடிச்சுக்காது. அல்லேலூயா தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல இன்டீசென்ட்டாய் மாறுங்க. ஹல்லேலூயா. இருங்க, நாளைக்கு நான் ஒரு துணியெல்லாம் கட்டின்னு வரேன்றீங்களா தலையில? இந்த மாதிரி இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் டீசன்சியை பார்க்காதீங்க. அவரை சந்தோஷமாய் மன இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க. உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தனையோடு, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நீ ஆராதிப்பாயாக. உன் முழு சிந்தனைன்னு சொன்னா நீங்க இங்க தான் இருக்கணும். நீங்க இங்க இருக்குவீங்க, உங்க மைண்ட் எங்கெங்க ஓடிட்டு இருக்கும். அது ஆராதனை இல்லை. உங்க பலன் இருக்கும், நல்லா பலன். காலையில் எத்தனை பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தீங்க? இது வரைக்கும் நான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்டது இல்லைங்க. இவ்வளோ காலமாக சர்ச்சுன்னும் போது பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்டது இல்லை. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடுவோம். முழு பலனை ஆராதிங்கன்னு சொன்னால் அப்போ தான் சிரிக்கிறேன். அவருக்கே தெரியுது. கையை தட்டுக்கனா ஜோரா தட்டுற மாதிரி. நோ, கர்த்தர் எப்படியாப்பட்டவர் என்பதை ருசித்து பாருங்கள். தானியேல் என்ன பண்றார்? ஜெபிச்சு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு தூதன் வந்து இறங்கினதும், ஏன் ஜெபத்துக்கு தூதன் இறங்கினானா? ஐயோ தானியேல், நீ ஜெபிச்சும் போது சிங்கமே தல்கானியா மாறிடுச்சு, தூதன் இறங்க மாட்டானா? என் அம்மா உங்களை பார்த்து சொல்ற, நீங்க ஜெபிக்கும் போது உங்க கண்ணீருக்கு நேத்து பதில் வந்துச்சு, சந்தோஷமா குச்ச, பதில் வந்துச்சுன்னு குதிச்ச.
நல்லா குதிச்ச சாட்சியா வந்து என் கர்த்தர் இப்படியாய் செய்தார் எனக்கு. அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? கொஞ்சம் கர்ச்சீப் எடுத்துன்னு வாங்க. ஏன்னா கண்ணில் தண்ணியே வரல, மூக்கில் தான் தண்ணி வருது. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? சாட்சி சொல்லுவாங்க, அழுவே மாட்டாங்க, கர்த்தர் செய்தாரு. நான் ஒத்து பார்த்துட்டு இருப்பேன், கண்ணில் தண்ணி வருதான்னு. பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? என் கர்த்தர் தேம்புவாங்க அப்படியே, ஆல்வின் தாமஸ் மாதிரி. என் கர்த்தர் அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் சிரிக்கி வர ஆஹான்னு செய்தார். வந்து சாட்சி சொன்ன என் கர்த்தர் செய்தார். பொறுத்துரு, செய்தார் இல்லையா? இன்னொன்னு செய்வார். நீ ஆசீர்வாதத்தை பெறும்போது இன்னும் வல்லமையா ஜெபிக்கணும், தவிர இன்னும் கீழே இருங்க. ஆண்டவரே என்னை விட்டுட்டீங்களா கை, உங்களுக்கு என்ன ஆண்டவரே என் மேல அவ்வளோ கோபமா? அவருக்கு வேற வேலை வெட்டி இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. கோடான கோடி ஜனங்க பூமியில இருக்கிறாங்க, தூதர்கள் என்னென்னமோ இருக்கு. ஆனாலும் உங்களை அட்டன் பண்ணும்படிக்காக வந்து காத்துட்டு இருக்க. பேசுமா, நீ பேசு, நீ என்ன பேசுறேன்னு பார்க்கலாம். இல்ல ஆண்டவர், என் தாயின் கரு இருளா இருந்திருக்கு ஆண்டவர். ஏன்? ஏன்னா நான் உங்களை துக்கப்படுத்துறேன் ஆண்டவர், நான் அந்த பாவம் செய்து உங்களை வேதனை படுத்தணும். உங்க பாரு, பேசினதே திரும்ப திரும்ப பேசாத. நம்மகிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்க. இல்லை ஆண்டவர், நீங்க விட்டாலும் நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அப்படிதான் ஆண்டவர் விட்டுருவார், நம்ம விடவே மாட்டாது. தூக்கிட்டு வந்து வச்சிருப்போம். நீங்க கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி, ஆமா ஹல்லேலூயா அப்படி கத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அந்த புதிய சிருஷ்டியெல்லாம் போயிடுச்சு கேட்டு சொருவு. ஏய் வா வா, நீ தான் என்ன நினைச்சுக்கிற உன் மனசுல? வாடியாங்க. எத்தனை பேர் ஹஸ்பண்ட்ஸ் அடிக்கிறீங்க? ஹஸ்பண்ட்ல கேட்கணும், நான் ஒய்ஃபுங்களை கேட்டுட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையை செய் ஒரு நாளும் மறக்க மாட்டார். தயவு செய்து உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் நன்மை செய்கிறார் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. 99 வயசு ஆனா 100 வயசு ஆனா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிப்பார். ஜெபம் 21 நாள் நான் ஜெபிக்கணுமா? அவருடைய சூழ்நிலை வேற. இப்பதான் தானியல் மாதிரி ஜெபிப்பாங்க. எப்படி 21 நாள் நான் தானியல் பாஸ்டிங் எடுக்கிறது? எத்தனை ஒரு சிங்க கபி வானா, ஒரு நாய் கபி எத்தணும். ஃபர்ஸ்ட் நாய்ங்க கிட்ட விடலாம், 2 நாள் வாழ்றாங்களான்னு பார்க்கலாம். அது கூட வானாங்க. ஃபர்ஸ்ட் கொசு கேபிக்குள்ள போடலாம், உயிரை செத்துட்டுக்கலாம் இந்த கொசு கிட்ட விடுறத விட. ஏதோ தானியல் போல ஜபிக்கிற மாதிரி. தானியல் போல அவ்வளோ கொடுமையாவா இருந்தீங்க நீங்க? அப்பதான் என் பாடுகளை யோபுவை போலவும் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ. ஆமா, உங்களை நெருப்புல தூக்கி போடுறாங்க. ராஜா வந்துட்டு சொல்றாரு, நீ என்னை மாத்திரம்தான் ஆராதிக்கணும். ஹஸ்பண்ட் வராரு, ஏய் என்னடி சோத்திரம் போற, வீட்டில் சோற காணோம். இல்லை ஆக்சுவலி நீ அப்படியெல்லாம் கேட்காத, நான் ரொம்ப பிஸி தெரியுமா? என்ன பிஸி? என்ன பார்க்காம என்ன பிஸி உனக்கு? ஃபர்ஸ்ட் சாப்பாடு செஞ்சு வச்சு சர்ச்சுக்கு போறியோ, நீ எங்கடா போறிய? தேவையில்லை, என் சாப்பாடு எங்க? இவனுங்க அப்போ சோறுன்றான், ஒரு சோறுலேயே இருக்குவான். நம்ம வருவோம், லேடிஸ் வருவோம், ஹஸ்பண்ட் எத்தனா வாங்கினோம் பத்தியா, வாங்கின்னு வரல எனக்கு. நீ உனக்கு பழைய மாதிரி என் மேலே ஆசை இருக்கா? அவன் மேலே ஆசை இருக்கும், எவன் மேலே அவன் சொல்லிடுவான். சரி, அது கேட்கணும், எவன் சொல்லு, யார் அது, எவங்க சொல்லுங்கன்னா அது மட்டும் சொல்லவே மாட்டோம். அவர் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுவார், ஏதோ வாங்கின்னு வந்தா வச்சுக்கோ. அப்போ சொல்லுவாங்க, உங்க பொண்ணு மேலே தான் மாற்றிடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஞானமாய் கேட்கிறவர். உங்களை அந்த சூழ்நிலை விட மாட்டார். உங்க 10 குழந்தை செத்துருச்சுங்களா? இல்லை ஆடு மாடுங்கள்லாம் வச்சிருந்தீங்க, அதெல்லாம் கொன்னுட்டாரா தேவனு? ஒரு வாடகை வீட்டில் ஒரு 4-5 மூட்டையை போட்டு தூங்குறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுது நமக்கு. அதில் விட எனக்கோ யோபுன்னு சோதனை வந்துருச்சு. அப்படியே யோபை போல பணக்காரனா இருந்தீங்க போல நீங்கள், இல்லை? அவ்வளோ பணம், அவ்வளோ கோடீஸ்வரனா இருந்தார் அவர். என்னங்க சிஸ்டர் பார்க்குறாங்க, பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர். நோ, அவ்வளோலாம் நம்மளை சோதிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டார். அதான் பக்தன் இப்படியாய் பாடுறார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்ப, ஆமா, தாங்கிட பலன் தருவா, தப்பி செல்ல வலியும் செய்வாராம், பதிலும் தருவாராம். இந்த தேவன் யாருக்கு இருப்பான்? ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க,
your wait will never make you to fail. நீங்க காத்திருக்கிறது நீங்க தோர்த்து போகிற அளவுக்கு உங்களை விட்டுறாது. ஆண்டவர் தானியேலை ஆண்டவர் சந்திக்க ஏதுவானா இருந்தார். மூன்றாவதாக மார்த்தாள் கிட்ட வருகிறோம். மார்த்தா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சகோதரன் செத்து போன பிறகு அவங்க வேதனைப்படுறாங்க. இயேசு வருகிறார். அந்த செய்தியை கேட்ட பிறகு மறுபடியும் என்ன பண்றாருன்னா 2 நாள் காத்துட்டு இருக்கிறார். ஓகே, வெயிட் பண்ணி யாருங்க செத்த பிறகு 2 நாள் விட்டு வராங்க. ஆமா வந்துட்டார். இப்போ நீ வந்தா என்ன வரல, நான் பொதிச்சு தீத்துட்ட பிறகு வரையா, நீ எல்லாம் மனுஷனாயா கேட்குறேன் தானே. இல்லைம்மா பஸ் ஸ்டக் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. சாவுக்கு நீ எப்படியா வந்திருக்குவேன், நான் தாங்க மாட்டிக்கினேன்னு எவ்வளோ பேசுறாங்க. இயேசு கேட்ட பிறகு கூட என்ன பண்றார், தாமதிக்கிறார். உன் விசுவாசம் எப்படியாப்பட்டது? நீ இயேசுவ தேவனை நம்பிட்டா, நீ மனுஷனை நம்பல, உங்க சொந்த பந்தங்களை உங்களை சுற்றி இருக்கிறவங்க நம்பல, நீங்க கர்த்தரை நம்புகிறபடினால நீங்க நினைக்க வேண்டும், அவரால் நன்மை என்கிட்ட வரும், பதில் என்னை தேடி வரும் என்பதுதான் உங்களுடைய ஆன்சர். உங்களுடைய பதில் இது கிடையாது. அவர்கிட்ட ஜெபிச்சா வரோம், பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்மளே போய் கடன் வாங்கி எல்லாத்தையும் முடிச்சிடலாம், அதெல்லாம் தேவன் சொல்லல. காத்துரு, வெக்கப்பட்டாலும் காத்துரு, அவமானப்பட்டாலும் காத்துரு, மரணமே வந்தாலும் காத்துருன்றார். எதுக்காக அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பதில் உங்களை வாழ வைக்கும், உங்களை சாகடிக்காதுங்க. நம்மங்க எல்லாம் சொல்லிட்டு பிறகு கேட்டுட்டு கூட 2 நாள் காத்துட்டு இருக்கார் தேவன். ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் நிதானமா வந்த பிறகு இவங்க சொல்றாங்க, நீர் இங்க இருந்திருப்பீரானால் சகோதரர் என்ன இருக்க மாட்டான், இருந்திருப்பீரானால் முடிஞ்சிருச்சு. இருக்கிறேன் இல்ல, புரிஞ்சிச்சுங்களா? சொல்லியிருந்தா நீங்க அப்படியே கையை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்தி இருந்துப்பீங்க. அப்புறம் அப்போ கூட சந்தேகமா ஜோரா தட்டுங்க. இருந்திருப்பீரானால் என் சகோதரன் செத்துருக்க மாட்டான். இப்ப இருக்கிறேன் இல்ல, உயிர் இல்லாம போயிருச்சு. உன் நம்பிக்கைனா மனுஷனால் கூடாது, தேவனால் கூட. ஓகே, நல்லா வியாக்கம். இப்ப தேவன் உன் கூட இருக்கிறார். நீ நினைக்கிறியா, மறிச்சோம் 4 நாள் ஆகட்டும், 5, 10, எவ்வளோ நாள் ஆகட்டும், அவரால் உயிரோட மறுபடியும் கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் பார்க்கிறார். விசுவாசமாயிருன்றார். நான் சொல்லல, விசுவாசமாயிருன்றார். நான் சொன்னேன் தானேன்றார். அந்த அம்மா தலை புரியல, என்ன சொல்றாரு இவரு, விசுவாசம். ஆமா ஆண்டவரே, உங்க மேல நான் தெய்வம் மேல விசுவாசம். அந்த விசுவாசத்துல வான்னு சொல்லி தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு ஒரே சத்தம், லாசருவே, சத்தமா சொல்லுங்க. இப்போ இவங்க என்னடா இவருக்கு செத்துட்டுக்கான், அவன் போனலாம் வாசனை அடிக்குது, அவன் கட்டி வச்சிருக்கிறான்னு நிலம்லாம் மாறிடுச்சு, வாசனை இங்க வரைக்கும் அடிக்கிறது, கல்ல பொருட்டுன்றார். என்ன பாருங்க, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். எது சாதாரணம் சொல்லுங்க? தேவனுக்கு எதனா முடியாததுன்னு எதனா இருக்கா? அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் அப்படியாப்பட்டவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். இங்க பாருங்க, நான் செராஃபின் பிறக்கும் போது, பிள்ளை பிறக்கும் போது நான் போய் காஃபி டேல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா ரிசல்ட் முன்னாலே தெரிஞ்சு அங்கே நன்றி செலுத்திட்டு இருந்தேன். ஆண்டவரே, நான் என்ன தகுதி எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கீங்க, நான் யார் ஆண்டவரே, எப்படியாப்பட்ட பாத்திரனா ஆண்டவரே, என்னை நம்பி இப்படியாப்பட்ட பொறுப்பை கொடுத்து என்னை இங்கே நடத்திட்டு காஃபி குடிச்சுன்னு பேசிட்டு இருக்கிறேன். அங்கே தான் ஃபோன் வருது, குழந்தை பிறந்துருச்சு. ஹல்லேலூயா, குழந்தை பிறந்துருச்சு. எனக்கோ தெரியும் பிறந்துருச்சுன்னு. எல்லாம் காஃபிலாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மூஞ்செல்லாம் கழுவின்னு வரேன். வந்த பிறகு உள்ளே வச்சுட்டுக்கிறாங்க. உள்ளே வச்சுட்டு எல்லாரும் சிரிப்பு முகத்தில், என்ன பையன் குழந்தை பிறந்துட்டான், என் பொண்ணு குழந்தை பிறந்தா சிரிச்சுக்க மாட்டீங்களா? குத்துறா முந்துமே. ஹல்லேலூயா. போய் உள்ளே பார்த்த பிறகு அழகா அவர் படுத்துட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றேன்னா, உங்களுடைய விசுவாசம் சாதாரணமாய் தயவு செய்து எண்ணிடாதீங்க. உங்களுக்கு கஷ்டம்தான். ஐயோ நான் அப்படியெல்லாம் மாறணும், இப்போ நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க ஒரு பாட்டு கூட பாடினாங்க, யாரை பத்தி? லாசருவே வெளியில வா. இந்த விசுவாச பாதை சாதாரணமானது இல்லை என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நான் இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருந்தேன். எது? அந்த சர்ச்சோடைய அந்த 4,80,00,000 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நமக்கு எல்லாம் கஷ்டமாக தானே இருக்கு. எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கு. பாஸ்டர் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், என்னான்னு தெரில, ஏதோ கெச்சிட்ட மாதிரியே இருக்கு, சந்தோஷமாகவே இருக்கு அப்படின்னுட்டு இருக்கிறேன். அவர் இல்லை, எனக்கு ஆக்சுவலி 100 கோடி ரூபாய் வேணும் உனக்கு. 100 கோடி ரூபாய் ஒரு டார்கெட்டு. நம்ம காதில் ஒரு கோடியாக கேட்டுட்டு இருக்கிறோம். நிச்சயமாக கோடியில் வாழுவோம், வாழ வைப்போம். நாங்கள் மாத்திரம் வாழ மாட்டோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சார்ல உங்க எல்லாருக்கும் ஒரு பைக். எதுக்கு சொல்லுங்க? சர்ச்சுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு.
ஏன்னா நான் கேட்பேன், இல்லை ஃபோன் பண்ணி பைக் வாங்கி கொடுத்தல சீக்கிரம். இல்லை பாஸ்டர் உங்கள் பைக் வேணா வேறு யார் நான் குத்துறேன்னு போயிடுவீங்க, அப்படிலாம் போகாதீங்க. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாதது என்று சொல்லி மனுஷனால் அவன் சாதாரணமாக நினைக்கலாம், ஆனால் நீயும் நானும் நினைக்கவே கூடாது. ஏன்னு சொன்னால், நான் காத்திருக்கும் போது நான் புரிந்து கொள்வேன் என் வழியில் பெரிதான நன்மை வருகிறது. நான் காத்திருக்கும் போது நான் அறிவேன் தேவன் நான் நினைச்சு பாத்திராதது, என் மூளை கூட யோசிக்காதத நன்மை அவர் செய்வாருன்னு சொல்லி. நீங்கள் எதில் சோர்ந்து போயிருக்கிறீங்க? எப்படியாப்பட்ட மாதம் தெரியுங்களா இது? நீங்கள் வெற்றி சிறக்கணும்னா யூ ஹாவ் டு பி போல்டு ஃபர்ஸ்ட். நீங்கள் வெற்றியின் பாதையை நோக்கி போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே திடபலனாக இருக்கணும். ஏன்னா அந்த வெற்றி சுமக்க பலன் வேணுங்க. பலன் இல்லைன்னா ஆவாதுங்க. தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கங்க, உங்களுடைய விசுவாசத்தின் பாதையை மாற்றிக்கங்க, உங்களுடைய விசுவாசத்தின் ஓட்டத்தை மாற்றிக்க. ஏன்னு சொன்னால், God has a bigger plan for you. அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கை மேலே ரொம்ப பெரியதாக இருக்கிறபடினால சின்னதாக யோசிக்காதீங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை விட பார்க்கலாம் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவர், அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் சர்ச் ஓனர் எங்களுக்கு ஃபோன் பண்ணல. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே தேவன் நேர்த்தியாக நடந்துட்டு இருக்கிறாரு. ஏங்க தெரிலங்க, எனக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த பிரசங்கங்கள்லாம் ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு வந்து பேசுகிறதை பார்க்கலாம், அப்படியே ப்ராக்டிக்கலாக ஒரிஜினலாக ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பேசுகிறது வித்தியாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லைன்ற ஒரு கன்ஃபியூஷனில் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது கூட நான் யோசிக்கிறேன், சொல்ல இன்னும் ஓனர் ஃபோன் பண்ணல, எப்போ நம்ம அக்கௌண்ட்டில் காசு ஃபுல்லாகுதோ அப்போ ஃபோன் வரலன்னா கேளுன்னு சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளோட விசுவாசம் சாதாரணமானது கிடையாது. நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப பெரியது. ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். நமக்கு நன்மையை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. போதும் வாடகை சபை, இனி நம்மளுடைய சொந்த சபை தான். ஆமென். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. தானியேலுடைய ஆவிக்குரிய ஜெபம் எப்படியாப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா, அவன் ஆவிக்குரிய மண்டலங்கள்ல பிசாசானவை எதிர்த்து நின்னதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஏன்னு சொன்னா, அவனுக்கு வர வேண்டியதான பதில் சாதாரணமானதல்ல, எதிர்காலத்தினுடையதா இருந்தபடினால கர்த்தருடைய சமூகத்தில் உத்தமமாய் காத்து கொண்டிருந்தான். ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ண, உன்னை ஆசீர்வதித்து உன் இனத்தை பெரிதாக்குவேன் என்று சொல்லும்போது அவர் சந்தேகப்படாம தான் இனத்தை விட்டு, வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, ஊரை விட்டு ஓடி வருகிறார். எத்தை கேட்டு? ஒரு சத்தத்தை கேட்டு கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவேன் என்று சொல்லி அவர் சொன்னபடியே அவர் நடத்தினார். உங்களை விட்டு யார் விலகட்டுங்க, உங்களை விட்டு யார் விலகட்டும், யார் தூரம் போட்டோம், நன்மைக்குன்னு நினைங்க. ஏன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை வச்சே அவர்களுக்காக யுத்தம் செய்து அவங்களை விடுவிக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவங்க விலகி போறாங்க, தூரம் போறாங்கன்னு சொல்லி வேதனைப்படாதீங்க, உங்களை துரத்துறாங்கன்னு வேதனைப்படாதீங்க. நைஸ், நல்லதுதான். ஏன்னா இயேசு என்ன பண்ணுகிறாரு, ஜனங்களுக்கு அற்புதம்லாம் செஞ்சிட்ட பிறகு வா ஓடிடலாம்னு சொல்லி ஓடுறாரு. அப்படியே அந்த நதிக்கு அக்கறைக்கு போகும்போது என்ன பண்றாங்களாம், ஜனங்க இவர் வருவதற்கு முன்பாக வந்து நின்றுடுறாங்களாம். ஓடுறாரு தேவன் ஜனங்களை விட்டு. சில நேரத்தில் ஜனங்களை விட்டு நம்மளும் ஓடணும், நம்ம விட்டு ஜனங்களும் ஓடணும். அது நல்லதா இருக்கும். ஏன் போனாங்கன்னு கேட்காதீங்க, ஸ்தோத்திரிங்க கர்த்தரை பார்த்து. ஏன் இவங்க என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, ஏன் இவங்க என்னை விட்டு ஒதுக்கிட்டாங்க, என்னை ஏன் இவ்வளவு தரம் தாழ்த்தி பேசுறீங்க, ஏன் என்ன தரமாய் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் உன்னை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு. உன்னை மலடி என்று சொல்லுகிறாங்களா, மலடன் என்று சொல்லுகிறான், எது வேணாலும் சொல்லின் போட இட்ஸ் ஓகே. அப்பதான் தேவனை இன்னும் துதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஓ கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோர், சியோன் மலை போல் உறுதியாவர். கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோர், சியோன் மலை போல் உறுதியாவர். என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குராமும் நீர்தானையா. எல்லாம் எழுச்சி நிற்கலாம் அப்படியே. என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குராமும் நீர்தானையா. சொல்லமா உம்மாய் செய்யா. எல்லாம் எழுச்சி நின்று அப்படியே சோதரிக்கலாமா. கர்த்தரை நம்பி பேரு பெற்றோர், சியோன்
சீயோன் மாலை போல் உறுதியவர், கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர். சீயோன் மாலை போல் உறுதியவர், என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. சொல்லலாமா? என் நம்பிக்கையும் என் அங்குரமும் நீர்தானையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோம். மறுபடியும் சொல்ல, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோம். சொல்லமா? என் நம்பிக்கை நீங்க தான். என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. நம்பிக்கை என் அங்குரமும் நீர்தானையா. கர்த்தரை நம்பியோ பேரு பெற்றோ, சீயோன் மாலை போல் உறுதியவர், கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர். சீயோன் மாலை போல் உறுதியவர், என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. ஏசையா, என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். உம் துதியை சொல்லி வருவார்கள் ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஆண்டவரே, என் விசுவாசம் என்னை காத்திருக்க வைக்கிறது வச்சது, ஆனா என்னை தோல்வி அடைய விடல ராஜா. I was waiting by the faith, O Lord, but you did not make me to fail. என்னை தோற்க விடவில்லை ராஜா, என்னை வெற்றி சிறக்க பண்ணுனீங்க. ஓ ஹalleluya Jesus. பணிந்தேன் நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, ஒப்பிரர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. பணிந்தேன் நான் குனிந்தேன் சில மனிதருக்காக, சிலர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. நாசியிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கின்றீர். ஓ நாசியிலே சுவாசமுள்ள
மனிதர் பார்வை மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கின்றீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோய், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோய், எல்ரோய். நீர் என்னை காண்கின்ற தேவன் நீர்தானே, என் இதயத்தில் வாழ்கிற தேவன் எல்ரோய். நீர் என்னை காண்கிற தேவன் நீர்தானே, என் இதயத்தில் வாழ்கிற தேவன். எல்லாம் யாரை சார்ந்திடுவேன், நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே. உண்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவேன், நீர் மாத்திரம் என் துதிகளின் பாத்திரரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோய். நன்றி ஆண்டவரே, நீர் எந்தன் எல்ரோய், என்னை காண்கிற தேவன். ஆண்டவரே, நீர் பொது நிலமாய் மாறி நீர் எனக்காய், பிறர் நாங்க வாழணும் என்பதற்காக நீர் மறிச்சீர் ஆண்டவரே. இதோ இந்த திருவிருந்து ஆராதனைக்காய் சோதரம் ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருத்தரும் முன்னால வரும்படிக்காய் அன்பாய் கேட்கிறோம். இந்த திருவிருந்துல பங்கு பெறும்படிக்காக உங்களை ஆயத்தப்பட்டு ஆண்டவரே, நீர் எனக்காய் பலியானி சிலுவை மேல் நீர் ஏறினபடினால ஆண்டவரே நீ கம்பீரித்து சொல்ல முடியும், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். என் ஜெபங்கள் விருதாய் போகாத ஆண்டவரே, நிச்சயமாகவே எனக்கு நன்மையை செய்வீங்க, எனக்கு நன்மையை செய்வீங்க. நீர் போதுமானார் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே முன்னால வாங்க, ஜெப சிந்தனையோட ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. ஓ காரியங்கள் முடிந்ததும் மனிதன் அன்போ மாறியதே, ஆனால் அன்போ மாறாதது. ஓ காரியங்கள் முடிந்ததும் மனிதன் அன்போ மாறியதே, ஆனால் உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆண்டவரே. இந்த திருவரத்தை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பந்தில யாரும் அபாத்திரமாய் ஆண்டவரே பங்கு பெறாதபடிக்கு என் தேவன் இந்த திருவரத்தை ஆசீர்வதித்து உமக்கு நன்மைகளை செலுத்த கிருபை பண்ணுங்க. உமக்கு தயவை ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்கள் மேல் தயவை காண்பிக்கிறவர் ராஜா. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் சுவாமி. கிரபலமா கிரபா ஓரி ஹத்ரகா ஷெகேரியா கடரமா துரிடி கபரமா. ஓரா ஆந்தலே கமாந்துரபா தெரே. ஆவியானவரே, என் உள்ளந்தரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இந்த திருவிருந்து என்னுடைய ஆசீர்வாதத்தின் உயர்வாய் நான் கருதுகிறேன் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அப்ப உம்முடைய சரீரம் எங்களுக்கு ஜீவன் என்பதை கருதுகிறோம் ராஜா.
ஆவியானவரே, நீர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிறேன் சரீரம் என்று சொன்னீங்க ராஜா. வாங்கி புசிக்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுகிறேன். நான் வரும் அளவும் இது செய்யுங்க. நீங்க உங்களுடைய சரீரத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அதே வண்ணமா பாத்திரத்தை எடுத்து ஆண்டவரே நீ ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொன்னீங்க. இந்த புதிய உடன்படிக்கை ராஜா, இந்த புதிய உடன்படிக்கை ஆகிய உங்களுடைய ரத்தத்தில் நாங்கள் பங்கு பெறும்போது ஆண்டவரே எங்களுடைய காத்திருப்பு முடியட்டும் ராஜா. எங்களுடைய காத்திருப்பு ஜெயத்தில் ஆண்டவரே முடிவதாக. ஆபிரகாமை சந்தித்தீர் ஆண்டவரே, தானியேலை சந்தித்தீர், மார்த்தாளை சந்தித்து லாசருவே வெளியே வா என்று சொல்லும் போது அவன் உயிரோடு வெளியில வந்தான். எவ்வளவு நாள் ஆகுது, எவ்வளவு வருடம், எவ்வளவு காலம் ஆகுது இல்லங்க. உன் விசுவாசம் எதன் மேல நீ கட்டி இருக்கிற? You have built your faith on the stone and the rocks. மண்ணு மேல அல்ல, கல்லு பாறையில நீ கட்டிருக்கிற என்பதை மறந்துடாதீங்க. உன்னுடைய அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனோடு இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை உங்களை வாழ வைக்கும், உங்களை சிறைக்க வைக்கும். ஓ நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. உமக்கே ஆராதனை, உமக்கே பலிக்கு செல்லும் மாட்டை போல மறந்ததே நெஞ்சம். பலியாவதை அறிந்தும் கூட பேசவில்லை என் தெய்வம். என்னை நினைத்து தியாகமாயிருந்தார், என்னை காக்கதானே. என்னை நினைத்து மௌனமாயிருந்தார், என்னை காக்கதானே. மாறினாலும் மாறாது, விலகினாலும் விலகாது. மாறினாலும் மாறாது, விலகினாலும் விலகாது. சிலுவை குறித்த மேன்மைது இயேசு சிந்தின துயரத்தமீது. சிலுவை குறித்த மேன்மைது இயேசு சிந்தின துயரத்தமீது. படைப்பின் தேவன் நீவர்தான் என்று படைத்த படைப்புகள் சொல்லும். பரத்தில் இருந்து வந்தவர் என்று பாசமொழி அதை காட்டும். படைப்பின் கரத்தால் ஆணிகளேற்றார் உன் பாவ சிந்தையை போக்க. படைப்பின் கரத்தால் ஆணிகளேற்றார் நம் பாவ சிந்தையை போக்க.
ஜெப சிந்தனையோடு காணப்படலாம். ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இது உங்களுடைய ரத்தம், உங்களுடைய சரீரம் ஆண்டவரே, என் குற்றங்களை குறைகளை மன்னித்து ஆண்டவரே மீறுதல்களை மன்னித்து என்னை புதிய சிருஷ்டியாய் தேவன் கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த திருவிருந்து எனக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக ராஜா. இந்த கருத்திற்குள்ளாக எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ராஜா. என் காத்திருப்பை தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே முடித்து என்னை நன்மையினால முடிசூட்டுவீங்க. ஆபிரகாமுடைய காத்திருப்பு முடிந்தது, ஈசாக்கை கொடுத்தீங்க. தானியேலுடைய ஜெபம் ஆண்டவரே தடைகளை மீறி கொண்டு வந்து ஆண்டவரே தூதனை நிற்க பண்ணினீங்க. ஆண்டவரே மார்த்தாளுடைய கண்ணீரை துடைக்கத்தக்கதாக லாசருவை கல்லலிருந்து தேவன் வெளியில கொண்டு வந்தீங்க ராஜா. கர்த்தரால் கூடாதது எதுனா ஒண்ணு இருக்குங்களா? இல்ல. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் கூடும். இந்த திருவிருந்து உங்களுக்கு நன்மையை இன்றையிலிருந்து தொடங்க பண்ணட்டும். Be bold. தைரியமா இருங்க, கர்த்தர் நன்மையை செய்வார். வெற்றி உங்களுடையது. இந்த திருவிருந்து அபாத்திரமாய் இதுல பங்கு பெறாதபடி உங்களை நிதானித்து சோதித்து அறிந்து இதுல பங்கு பெற்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் ஒரு மனமாய் திருவிருந்துல பங்கு பெறலாம். ஸ்தோத்திரமான வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ நோக்கி பார்த்ததி இழைத்து கொண்டோமையா தேவனுடைய வல்லமை இந்த ஆசீர்வாத நாளிலுமாய் கூட ஆண்டவரே ஒரு எழுதி அற்புதம் ஆண்டவரே அபியானவரே ஒரு அபிஷேகத்தின் கரமுடைய பிள்ளைகளை தொடுவதாக தேவனுடைய கரம் ஆண்டவரே ஆபிரகாமை தொட்டது. ஆபிரகாமுக்கு நன்மையை செய்த கரம் ஆண்டவரே. ஓ ஆபிரகாமுக்கு நன்மையை செய்த கரம் ஆண்டவரே. ஆண்டவரே மார்த்தாளுக்கு நன்மையை செய்த கரம், லாசருவை கல்லலிலிருந்து வெளியில கொண்டு வந்த கரம் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்கப்பட்டு நன்மைக்கு ஏதுவாய் நடந்த தேவன் கிருபை பண்ணுகிறார். அல்லேலூயா. கரங்களை சத்தமாய் தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த
வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ராஜா. அபியானவரே, உம்முடைய பிள்ளைகளை வாழுவது நீங்க விருப்பப்படுறீங்க. இவைகளை மறைச்சு விடலாமா என்று யோசிக்கும் போது தாசனாகி ஆபிரகாமுக்கு எல்லாமே வெளிப்படுத்தினீங்க. அதே போல உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தின் நிலையில நிற்கும் போது இவர்களுக்கு வெளிப்படுத்தி நான் உன்னை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லி என் தேவன் உங்களோடு கூட நடத்துங்க. எனக்காக ஜெபித்துக்கொள் என்று சொன்ன ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நேரத்தில் என் குடும்பத்துக்காக, என் வீட்டுக்காக, எனக்காக ஜெபிச்சுக்கங்க பாஸ்டர் சொன்ன ஒவ்வொருத்தரையும் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன். கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிங்க. வாரமெல்லாம் நடக்கிற செல் மீட்டிங் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டில் நடக்க இருக்கிறதான ஜெப கூடுகைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. தேவன் தயவாய் நடத்துங்கப்பா. நடக்க இருக்கிற திருமணங்களை தேவன் ஆசீர்வதிங்க. அவியானவரை ஒவ்வொரு காரியங்களும் உன்னதமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். புதியதாய் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பர்த்டே, வெட்டிங், ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரை. சாட்சி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிற ராஜா. தேவனுடைய கரமுடைய பிள்ளைகளை பெருக பண்ணட்டும் சுவாமி. கொடுக்கிற நேரமாக இருக்கிறபடினால உங்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய தசம பாகங்களை கையில எடுத்து வைத்துக் கொண்டு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திற்கு நேராய் நான் வருகிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்ததெல்லாம் உமக்காய் கொடுக்கிற ராஜா. நூறத்தனையாய் பெருக பண்ணுங்க ஆண்டவரே, நூறத்தனையாய் பெருக பண்ணுங்க ராஜா. அவையானவரே, உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணினீங்க ஆண்டவரே. உம்முடைய தாசர்களை தேவன் ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு பாடலை பாடும்போது எல்லாரும் காணிக்கைக்கு நேராய் செல்லலாம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வாசிப்போனை. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வாசிப்போனை. அதிசயமானவரை, அதிலுமே நானவரை. அதிசயமானவரை, அதிலுமே நானவரை. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வாசிப்போனை. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வாசிப்போனை. ஆனந்த துன்பத்தின் காலங்களில், ஆனந்த துயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில், ஆனந்த துயரங்களில், ஆறுதல் தேறுதல் அளித்திட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வாசிப்போனை. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வாசிப்போனை. யாவருமாய் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வமுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் பெரியவர் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். இதுல இருந்து போகும்போது என்னுடைய காத்திருப்பு தோல்வியில கொண்டு போகாது. By faith I will wait, but God will never make me fail. நான் விசுவாசத்துல காத்திருப்பேன். அந்த காத்திருப்பு என்னை தோல்விக்கு கொண்டு செல்லாது. என்னுடைய விசுவாசம் வெற்றி சிறக்கும். இந்த பிள்ளைகள் போகும்போது ஆண்டவரே, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டார். அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்ற வைராக்கியத்தோடு இருக்கட்டும். வெறுமையாய் வந்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்ல கிருபை பண்ணினதற்காக நன்றி ஆண்டவரே. வழி அருகே காணப்படுகிறதான ஆண்டவரே எல்லா தடைகளை மாற்றி போடுங்க. இந்த வசனம் இருதயத்தில் இருக்கட்டும் சுவாமி. வசனம் இருதயத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்தீங்க ஆண்டவரே. தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு பதிலை அனுப்புனீங்க ஆண்டவரே. மார்த்தாளுடைய கண்ணீரை கண்டதால லாசருவை ஆண்டவரே தாமதித்தாலும் பொறுத்து காத்து கொண்டார்கள். அதே போல நம்முடைய பிள்ளைகள் காத்து கொள்ளட்டும்.
கொடுத்த ஒவ்வொரு கரங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஊழியனாய் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற ராஜா. இந்த ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து வர பண்ணுவீராக. 30 அல்ல 60 அல்ல 100 அத்தனையாய் பெருக பண்ணுங்க. உங்க கையின் பிரயாசங்கள், உங்க குடும்பங்கள், இவங்களுடைய வீடு ஆண்டவரே, இவங்க கையிட்டு செய்கிறதான வேலைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தாமே ஆசீர்வதி மகிமை பெற செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, குடும்பத்துல நன்மைகளை ஏதுவாய் செய்கிறவர் ராஜா. கருத்துல எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுகிறார். எல்லா காரியங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலமா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானம், சந்தோஷமும் எப்பொழுதும் அனைவரோடு கூட சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். துதியும் கனமும் மகிமையும் நம் இயேசு ஒருவருக்கே. ஆமென். நாம் எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரேயர்ஸுங்களை மறந்துடாதீங்க. தயவுசெய்து எல்லாரும் ஜெபத்துக்கு வரும்படிக்காய் கேட்குறோம். இருந்து ஒரு ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, சாப்பிட்டு சந்தோஷமா போகும்படிக்காய் கேட்குறேன். பிரைஸ் லார்ட். Raf.